முந்திரி கொத்து. ஏப்பா முந்திரி கொட்டைனா ஒரு பேர் வைப்பீங்க. முந்திரி கொட்டை இல்லைங்க, முந்திரி கொத்துங்க. கொத்தா சாரி சார் அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க சார், கடிச்சு சாப்பிடுங்க, பிரிச்சு சாப்பிடுங்க. கேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது மாப்பிள்ளைக்கு சீர்வரிசையா கொடுக்கறது முந்திரி கொத்து. அது எடுத்து வந்து கொடுத்ததுக்கு அக்செப்டிவ், வெரி நைஸ். சூப்பர் சூப்பர். இந்த சூப்பர் டேஸ்டியான முந்திரி கொத்து செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதுக்கு ஒரு கப்பு சிறுபேரை நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து ஆற விட்டுருங்க. கூடவே வந்து அரை கப்பு தேங்காய் துருவலையும் நல்லா ப்ரௌன் கலராக வறுத்து ஆற வச்சிருங்க. 2 சில்லு கருப்பட்டி இடித்து பாகு எடுத்து ஒரு கம்பி பதம் வந்ததும் ஆற வச்சுட்டு ஆற வச்சிருக்கிற சிறுபேரை மிக்சரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கூடவே வறுத்த தேங்காவும் சேர்ந்துட்டு பாகை வந்து ஃபில்டர் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிக்கும் போது கொழுக்கட்டை மாதிரி உருண்டையாக வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அதுவும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு 2 மணி நேரம் பச்சரிசி ஊறுறது வரைக்கும் சைட்லேயே வச்சிருங்க. ஒரு 1/4 கப்பு பச்சரிசி ஊற வச்சுட்டு ஆப்ப மாவு அரைக்கிற மாதிரி திக்கா அரைச்சிக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். முந்திரி கொத்தை நல்லா டிக் பண்ணிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் உள்ள சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதாங்க. நல்லா சூப்பர் டேஸ்டியான முந்திரி கொத்து ரெடி. ட்ரை பண்ணுங்க.